மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஷ்டோசனதுரை பிளிமிசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ராகு கேது பெயர்ச்சி 2025 மீனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38க்கு ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியானார். 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ராகு கேது பெயர்ச்சி நடக்கும். இந்த 1.5 வருஷமும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, நடக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஜாதகத்தில் ராகு அப்படிங்கிறது, ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம், அதாவது ஆட்சி வீடு இல்லாத கிரகம். எல்லா கிரகமும் வலது பக்கமாக பயிற்சியாகும், ராகு கேது மட்டும் இடது பக்கமாக பயிற்சியாகும். இந்த ராகு கேது ரெண்டுமே அசுர கிரகங்கள், பாவ கிரகங்கள். இந்த ராகு கேது என்பது ராகு அப்படி ஜாதகத்தில் ராகு எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அது சம்பந்தமான ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே. 4ஆம் இடத்துல இருக்காரா, இந்த வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரியான ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அது சம்பந்தமான ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருக்கும் பேராசை கிரகம் ராகு அப்படிங்கிறது தான். ராகு பார்த்தீங்கன்னா தலை தான் இருக்கும் ராகுக்கு, மனித தலை, பாம்பு உடம்பு. இப்போ இந்த ராகுக்கு மூளை தான் மூலதனம், அதாவது ஃபிசிக்கல் பாடி இல்லைங்கிறதுனால மூளை தான் மூலதனம். மூளை செலவை செய்யக்கூடிய எல்லா தொழிலுக்கும் பொருந்தும். மூளை செலவை செய்யக்கூடிய கிரகம் ராகு. ராகுன்னா அந்நியர்கள். அப்போ வெளிநாட்டில் போய் ஒருத்தர் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ராகு பாசிட்டிவாக செயல்படணும், ராகுவுடைய அருள் வேணும். அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, இது சம்பந்தமானதுக்கு ராகு தான் காரகத்துவம். அதனால் கேன்சர் இந்த மாதிரியான நோய்களுக்கும் காரகத்துவம் வந்து ராகு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய சக்திகள், அதாவது பார்த்தீங்கன்னா பேய், பிசாஸ், பில்லி, சூனியாவல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் காரகத்துவம் வந்து யாருன்னா ராகு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பம், இருக்கக்கூடிய எல்லா நவீன தொழில்நுட்பமும் ராகு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, இந்த தரை போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, கப்பல், பொதுவாக போக்குவரத்து அப்படின்னா அது ராகுவை குறிக்கக்கூடிய அமைப்பு தான். ராகுங்கிறது பிரம்மாண்டம், எதையும் பிரம்மாண்டப்படுத்தும், பெரிதுபடுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா சுருக்கமாக செய்யாது, எதாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தும் அப்படிங்கிறது தான் ராகு. அதாவது ராகுவுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா வட்டப்பூஜ்ஜியம், எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பலூன் உதாரணமாக சொல்லுவாங்க. பலூனை நம்ம எடுத்து ஊதினோம்னா அது பலூன் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஊசி எடுத்து குத்துட்டா உடச்சி எங்கே எவ்வளோ பெரிய பலூன் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்படி தான், அதான் வட்டப்பூஜ்ஜியம், எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கேயே முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சம்பாதிக்கிற பொருளோ, ராகு புத்தியில் வரக்கூடிய பொருளையோ நம்ம அசையா சொத்துக்கள் மேலே போட, இல்லைன்னா அந்த ராகு திசை முடிகிறதுக்குள்ளே அது எங்கே போச்சுன்னு தெரியாத ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராகு போகக்காரகன், யோகக்காரகன் சொல்லுவாங்க. அதாவது திடீர் தனப்பிராப்தி, லாட்ரி சீட்டு, இந்த மாதிரியான திடீர் தனப்பிராப்திக்கும் காரகத்துவம் வந்து ராகு தான். ராகு போக எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு. கேது அதுக்கு நேர் ஆப்போசிட்டு. கேது எந்த பாவத்தில் இருக்கிறோ அது சம்பந்தமான விரக்தி மனப்பான்மை கொடுக்கும். இப்போ 4ல் இருக்கிற கேது இருக்கார் அப்படின்னா தாயார் மீது, சொத்து சொகத்து மீது விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோட்சத்தை சொல்லக்கூடிய கிரகம், ஒரு பிரவா நிலையை சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது தான். 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடம் மோட்சத்தை சொல்லக்கூடிய இடம். கேது வந்து மோட்சத்தை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மோட்சம் போகணுன்னா என்ன ஆகணும், இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைகள் எல்லாமே போய் மாய வாழ்க்கைன்னு நினச்சி இது மேலே விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தால் மட்டும்தான் மீண்டும் பிறக்க முடியாத நிலையை நம்ம பெற முடியும். அந்த வேலையை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது. கேதுங்கிறது தடை, எதையும் தடுக்கும், சுருக்கும், வெட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ தடை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது. அப்போ அந்த தடையை உடைக்கக்கூடிய தெய்வமாக நம்ம யாரை வழிபடுற? விநாயகர் தான் கேதுக்கு அதிதேவதை. அதே போல் பார்த்தீங்கன்னா மதவாதிகள், சித்தர்களை சொல்லக்கூடிய கிரகம் வந்து கேது. சித்தர்கள் அப்படிங்கிறது அதாவது சித்தர்கள் எப்பவுமே தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. தான் பெரிய உச்சக்கட்ட ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவாங்க, ஆனால் தன்னை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அதுதான் கேது. அதே போல் பார்த்தீங்கன்னா மதவாதிகள் தவம் செய்கிறாங்க இல்லையா, மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணி தவம் செய்கிறாங்க இல்லையா, அந்த தவம் ஜபம் இதெல்லாமே இதுக்கு எல்லாமே காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது தான். அதாவது ராகுக்கு வந்து பத்ரகாளி அதிதேவதைனா கேதுக்கு வந்து விநாயகர் வந்து அதிதேவதையாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட ராகு கேது மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது வரார். 6ஆம் இடத்துல கேது வருவது நன்மை.
பொதுவாக 3, 6, 10, 11 பாபகிரகம் ராகு கேது இருப்பது நன்மையான பலன்களை செய்யும். அதில் 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கேது இருக்கும் பொழுது 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். இப்போ இந்த 6ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார் அப்படின்னா நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. எதிரிக்கு நன்மை இல்லை. அப்போ எதிரிக்கு நன்மை இல்லைன்னா நமக்கு நன்மை, அதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ பதவி உயர்வில் மட்டும் மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதில் மட்டும் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில் இருக்கார். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? ராகு வந்து எதையும் பெரியப்படுத்தும், விருதிப்படுத்தும். 12ஆம் இடங்கிறது என்ன? விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். 12ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா விரயங்களை அதிகப்படுத்தும். அப்போ குரு பார்க்குறார், சுப விரயங்களை அதிகப்படுத்தும். வீடு கட்டுறது, அதே போல் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போரடி, இந்த மாதிரியான சுப செலவு, ஏதாவது வீட்டில் வந்து காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான சுப செலவுகளை அதிகப்படுத்தும் 12ஆம் இடத்துல ராகு. ஆனால் செலவுகளை ஒரு லிமிட்டுக்கு மேலே கட்டுக்குள்ள வைக்கணும், இல்லைன்னா செலவை அதிகப்படுத்திவிடும் இந்த 12ஆம் இடத்துல நடக்கக்கூடிய ராகு. இப்போ இந்த 12ஆம் இடத்துல குருவுடைய பார்வையால் இருக்கக்கூடிய ராகு வந்து இப்போ சுப செலவுகளை தான் அதிகப்படுத்தும். மற்றபடி தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தாது. ஏன்னா குரு பார்வையில்னா கூட தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். குரு பார்வையில் இருக்கும்பொழுது சுப செலவுகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. அதில் கவனமாக இருக்கணும். குரு பார்வை உங்கள் ராசிநாதன் 4ல் இருக்கார். 4ஆம் இடத்து குரு, நாதித்து குரு அப்படிம்பாங்க. தருமர் சூதாடி வனவாசம் போனது 4ஆம் இடத்து குரு. அப்போ சனி குரு இது ரெண்டுமே பிளேஸ்மெண்ட் சரியில்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ராகு 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல. இந்த ராகு கேது பயிற்சி தான் உங்களுக்கு ஒளி விளக்கு. ராகு கேது பிடிச்சி தான் இந்த 1.5 வருஷம் நீங்கள் சக்ஸஸ் ஆக்கணும். அப்போ ராகு கேது பலன்கள், ராகு கேது பயிற்சி தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்கிறது. அப்போ ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளை, சுப செலவுகளை செய்தாலும் நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற துணிச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ராகு கேது பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு இந்த 1.5 வருஷமும் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.